பரத் திவாரி பீகார் மாநிலத்தை சார்ந்த சமூக ஆர்வலர். அவரை பார்த்தீங்கன்னா அம்மாநில போலீஸார் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. காரணம், அவர் கையில் துப்பாக்கி வச்சு எங்களை சுட வந்தார். தற்காப்புக்காக அவரை நாங்கள் சுட்டோம். அது காலில் தான் சுட்டோம். காலில் சுட்டு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போனால் அங்கே சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த என்கவுண்டர் நடக்கும்போது அந்த ஏரியாவில் இருந்த பார்த்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் கண்ணால் அதை பார்த்தோம், நீங்கள் அவர் துப்பாக்கி கீழே போட்டு சொன்னீங்க, அவருக்கு போட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக அவரை கூப்பிட்டு போய் என்கவுண்டர் பண்ணுறது நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம், இப்படி போய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போராட்டம் பிடிச்சது வன்முறையாக பிரச்சனை பெருசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகார் மாநில அரசு பார்த்தீங்கன்னா தானாக முன் வந்து அந்த காவலர் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா 4 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த வழக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. மாநில சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த என்கவுண்டரை நீங்கள் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்காக சேவை செய்கிறவங்க தான் சமூக ஆர்வலர்கள். அப்படி இருக்கும்பொழுது அவங்கள நீங்கள் என்கவுண்டர் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள் மேலே வழக்கு போட்டிருக்காங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் பேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமூக ஆர்வலர்கள் வெளியில் ஒரு தவறு நடக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் கம்முன்னு போயிடுவாங்க, நம்மளுக்கு எதுக்குடா பம்பு அப்படின்னு சொல்லி. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஆர்வலர்கள் தான் அங்கே போயிட்டு அந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் தேடுவாங்க. அரசாங்கம் செய்கின்ற தவறுகளை யாரு தான் சுட்டி காட்டுறது? அரசாங்கம் தவறே செய்யாதா? ஏன் தமிழக அரசாங்கம் பண்ணல? தமிழக கல்வித்துறை தவறு பண்ணல? குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடங்களில் அரசியலை பூத்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் சிஎம் ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரு, ஒரு கண்டனம் தெரிவிச்சிருப்பாரு, தெரிவிக்கலையே. அப்போ அதுக்கு எதிராக மக்கள் சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுக்கத்தானே செய்வாங்க. முதல்ல அரசாங்கம் திருந்துதா? நீ கூட வீடியோ பார்த்தேன், 50 குழந்தைகள் மண்ணு தரையில் உட்காந்துருக்காங்க. ஒரு 4 பேர் சேர்ல உட்காந்துட்டு இந்த குழந்தைங்க கிட்ட விஜய் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அப்போ அந்த குழந்தைங்க வாழ்க்கை நம்முடைய சிஎம்க்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சொல்லலாம், குழந்தைங்க வாழ்க்கை சொல்லலாமா? வாழ்க்கை யார் சொல்லணும்? அவருனால பயனடையக்கூடியவங்க வாழ்க்கை சொல்லலாம். இந்த குழந்தைங்க எதுக்கு வாழ்க்கை சொல்லணும்? அப்பனா இந்த குழந்தைகிட்ட சொல்றாங்க நீங்க வாழ்க்கைன்னு சொல்லணும், வாழ்க்கையை சொல்லணும். அப்போ எங்கிருந்து அந்த அரசியலை கொண்டு போறாங்கன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைய ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு வர்றாரு. அவங்க அந்த ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் அங்க விளையாட்டு போட்டி நடத்தி அங்க மெடல் கொடுக்குறாங்க. அது கவர்மெண்ட் கொடுக்கல, அந்த தாவேகா கட்சி சார்பாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதை இவர் தெரிஞ்சோன்னே இந்த பேரண்ட் என்ன பண்றாருன்னா, இவர் செய்தியாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு வன்மையாக கண்டிக்கிறார். இதெல்லாம் சட்டப்படி தவறு அப்படின்னு. முதல்ல பெண் குழந்தைகளுக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது. கூட்டிட்டு போற நீங்க நல்லவங்க, அங்க இருக்கிறவங்க நல்லவங்களா? அதனால இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுக்கு சிஎம் பொறுப்பேற்றுக்குவாரா? இல்ல உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பேற்றுக்குவாரா? கல்வி அமைச்சர் பொறுப்பேற்றுக்குவாரா ராஜ்மோகன் அவர்கள்? இதுக்குள்ள என்ன சொல்ல போறாங்க? முதல்ல பெற்றோர்கள் குழந்தைகளை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க? அங்க போய் அறிவை வளர்த்துக்கணும், தன்னுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். அங்க போயிட்டு ஐயா அப்துல் கலாம் மாதிரி பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. தானாக முன் ஒரு வழக்கை எடுத்து விசாரிக்கக்கூடிய உயர் நீதிமன்றம், மாண்புமிகு நீதிபதிகள் இதற்கு என்ன சொல்ல போறாங்க? கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு பெற்றோர்களும் கேட்கணும். அது உங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.